எல்லோரா குகைகள்ல இருக்கிற கைலாச கோவில பத்தி தான் நாம இப்ப பார்க்க போறோம். இது உலகத்தோட மிக அற்புதமான கட்டமைப்புகள்ல ஒண்ணு. ஆனா ஒரு நிமிஷம், இது வெறும் கட்டடம் இல்ல. இது ஒரு முழு மலையை குடைஞ்சு செஞ்ச ஒரு பிரம்மாண்டம். வாங்க, இந்த நம்பவே முடியாத சாதனை எப்படி சாத்தியமாச்சுன்னு கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். நிபுணர்கள் எல்லாம் இந்த கோவிலை என்ன சொல்றாங்க தெரியுமா? பாறைகளை குடைஞ்சி கோவில்களை உருவாக்குற கலையோட உச்சக்கட்டமே இதுதான் சொல்றாங்க. அதாவது இதுக்கு மேல இந்த டெக்னிக்ல ஒரு பெஸ்ட் கிடையாதுன்னு அர்த்தம். இந்த ஒரு வாக்கியமே போதும் இதோட முக்கியத்துவத்தை புரிஞ்சுக்க. இப்போ நம்ம எல்லாருக்கும் மனசுல ஓடுற அந்த முக்கியமான கேள்விக்கு வருவோம். எப்படி எப்படி இவ்ளோ பெரிய ஒரே கல்லால் ஆன ஒரு கோயில அவங்களால உருவாக்க முடிஞ்சது? இது நம்ம கற்பனைக்கே எட்டாத ஒரு விஷயம் இல்லையா? அதுக்கான பதில் ரொம்ப சிம்பிள், ஆனா ரொம்பவே ஆச்சரியமானது. கைலாஷ கோவில் செங்கல் சிமெண்ட் வச்சு கட்டப்படல. அதுக்கு பதிலா ஒரு பெரிய மலைய மேலிருந்து கீழா குடைஞ்சு தேவையில்லாத பாறையெல்லாம் செதுக்கி எடுத்துட்டு உள்ள இருக்கிற கோயில வெளியில கொண்டு வந்திருக்காங்க. ஆமா, இது கட்டப்படல, அகழ்ந்தெடுக்கப்பட்டது. சரி, வாங்க இந்த நம்ப முடியாத உருவாக்கத்தை பத்தி இன்னும் கொஞ்சம் ஆழமா போய் பாப்போம். இது எப்படி மத்த கட்டமைப்புகள்ல இருந்து இவ்வளவு வித்தியாசமா இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். இந்த கோவிலோட பிரம்மாண்டத்தை புரிஞ்சுக்கணுமா? அப்போ இந்த ஒரு நம்பரை பாருங்க. 32.6 மீட்டர் உயரம். அதாவது கிட்டத்தட்ட ஒரு 10 மாடி கட்டடத்தோட உயரத்துக்கு சமம். யோசிச்சு பாருங்க, இந்த முழு உயரமும் ஒரே பாறையில செதுக்கப்பட்டிருக்கு. இதுல நாம ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. இது பல கற்களை ஒன்னு சேர்த்து கட்டின கட்டிடம் கிடையாது. இது ஒரு பிரம்மாண்டமான சிற்பம். அதுல இருக்கிற ஒவ்வொரு தூணும், ஒவ்வொரு சிலையும், ஒவ்வொரு சின்ன அறையும் அதே தாய்பாறையோட ஒரு அங்கம்தான். அப்போ அவங்க இது எப்படிதான் செஞ்சாங்க? அவங்க பயன்படுத்தின அந்த ரகசியமான ஆனா ரொம்பவே அறிவியல் பூர்வமான முறைய பத்தி இப்ப நாம பார்க்கலாம். இங்கதான் அவங்களோட ஜீனியஸே அடங்கியிருக்கு. பொதுவா நாம ஒரு கட்டிடத்தை கீழிருந்து மேல கட்டுவோம். ஆனா அவங்க அப்படியே உல்டாவா மேலிருந்து கீழா செதுக்கிட்டு வந்திருக்காங்க. முதல்ல கோவிலோட சிகரம், அப்புறம் கூரை, அப்புறம் தூண்கள், கடைசியா தரைன்னு. இது முற்றிலும் மாறுபட்ட ஆனா ரொம்பவே புத்திசாலித்தனமான ஒரு டெக்னிக். இந்த டெக்னிக்கல் விஷயத்துக்கு நடுவுல ஒரு சுவாரஸ்யமான கதையும் இருக்கு, கேளுங்க. ஒரு நாட்டுப்புற கதையின்படி விரதம் இருந்த ஒரு அரசி கோயிலோட சிகரத்தை பார்த்துதான் விரதத்தை முடிக்கணும்னு சொல்லிட்டாங்களாம். உடனே கோகாசங்கிற ஒரு சிற்பி ஒரே வாரத்துல அந்த சிகரத்தை மட்டும் செதுக்கி முடிச்சாராம். இது இந்த மாபெரும் வேலைக்கு ஒரு அழகான மனித தொடுதலை கொடுக்குது. ஓகே, அடுத்ததா நம்ம மனசுல வர கேள்வி என்ன? இவ்ளோ பெரிய வேலைய இவ்ளோ குறைஞ்ச காலத்துல எப்படி செஞ்சு முடிச்சாங்க? அதுக்கான விடையை இப்ப பார்க்கலாம். விஷயம் என்னன்னா, கைலாச கோவிலுக்கு ஏற்கனவே ஒரு ப்ளூ பிரிண்ட் இருந்திருக்கு. ஆமா, காஞ்சியே இருக்கிற கைலாசநாதர் கோவில் தான் ஒரிஜினல் முன்மாதிரி. அத பார்த்து பட்டடக்கல்ல விருப்பாக்ஷர் கோவில சாளுக்கியர்கள் கட்டினாங்க. அந்த விருப்பாக்ஷர் கோவில் தான் எல்லோரா கைலாச கோவிலுக்கு ஒரு நேரடி மாடலா அமைஞ்சது. இதுல ஒரு சுவாரஸ்யமான அரசியல் கதையும் இருக்கு. ராஷ்டிரகூடர்கள் சாளுக்கியர்களை போர்ல தோற்கடிச்சதும் அங்கே வேலை செஞ்ச திறமையான சிற்பிகளை அப்படியே தங்களோட நாட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்காங்க. அந்த சிற்பிகள் கையில ஏற்கனவே விருப்பாக்ஷர் கோயிலோட முழு பிளானும் இருந்ததால வேலைகள் ரொம்ப வேகமா நடந்திருக்கு. இதனால என்னாச்சு தெரியுமா? வெறும் 250 வேலையாட்களை வச்சு வெறும் 5.5 வருஷத்துல இந்த கோயில கட்டி முடிச்சிருக்க முடியும்னு நிபுணர்கள் கணிக்கிறாங்க. யோசிச்சு பாருங்க, ஒரு தெளிவான ப்ளூ பிரிண்ட் இருந்ததால இது சாத்தியமாச்சு. சரி, இப்ப கதையில ஒரு சின்ன ட்விஸ்ட், ஒரு வரலாற்று மர்மம். இந்த கோயில உண்மையில கட்டினது யாரு? எந்த மன்னனோட கனவு இது? பெரும்பாலான ஆதாரங்கள் ராஷ்டிரகூட மன்னன் முதலாம் கிருஷ்ணரைத்தான் கை காட்டுது. அவர் எல்லாபுரா, அதாவது எல்லோரால ஒரு அற்புதமான சிவன் கோயில கட்டினதா சொல்ற செப்புத் தகடுகள் கிடைச்சிருக்கு. அதனால அவர்தான் முக்கிய புரவலர்னு ஒரு வலுவான கருத்து இருக்கு. ஆனா இன்னொரு தியரியும் இருக்கு. இந்த டைம்லைனை பாருங்களேன். முதலாம் கிருஷ்ணருக்கு முன்னாடி ஆட்சி செஞ்ச தந்தி துர்கன் காலத்திலேயே வேலைகள் தொடங்கியிருக்கலாம்னோ, கிருஷ்ணர் காலத்துல முக்கிய பணிகள் முடிஞ்சு அவருக்கு பின்னாடி வந்த மன்னர்கள் மத்த பகுதிகளை கட்டி முடிச்சிருக்கலாம்னு சில ஆராய்ச்சியாளர்கள் நம்புறாங்க. சுருக்கமா சொன்னா 2 முக்கிய வாதங்கள் இருக்கு. ஒன்னு, இது முழுக்க முழுக்க முதலாம் கிருஷ்ணரோட சாதனை. இன்னொன்னு, இது பல தலைமுறை மன்னர்களோட கூட்டு முயற்சி. இந்த கோயில் வளாகத்துல இருக்கிற வெவ்வேறு கலைப்பாணிகள் 2வது தியரிக்கு கொஞ்சம் வலு சேர்க்குது. சரி, கதையோட கடைசி கட்டத்துக்கு வந்தாச்சு. இவ்ளோ பிரம்மாண்டமான ஒரு கோயில் அதுக்கப்புறம் வந்த படையெடுப்புகள்ல இருந்து எப்படி தப்பிச்சது? இதுதான் பெரிய ஆச்சரியம். ஏன்னா பல படையெடுப்புகள்ல எத்தனையோ கோவில்கள் சிதைக்கப்பட்டிருக்கு. ஆனா ஆச்சரியமா கைலாச கோவில் தப்பிச்சுது.
அது மட்டும் இல்ல, படையெடுத்து வந்த ஆட்சியாளர்களே இது ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் மாதிரி வந்து பார்த்து ரசிச்சுட்டு போயிருக்காங்க. இப்ப கேட்க போறதுதான் இந்த கதையோட உச்சகட்டம். இந்த வரிகளை சொன்னது யாரு தெரியுமா? பல கோயில்களை இடிச்சத சொல்லப்படுற முகலாய பேரரசர் அவுரங்கசீப். அவரே இந்த கோவிலோட அழகை பார்த்து இப்படி வியந்து எழுதியிருக்காரு. இது இந்த கோவிலோட கலை, மதம், ஆட்சின்னு எல்லாத்தையும் தாண்டி நின்னதுக்கான ஒரு சக்தி வாய்ந்த சான்று. அப்போ மொத்தத்துல நாம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்? எது இந்த கைலாஷ கோவில ஒரு உண்மையான உலக அதிசயமா மாத்துத? இது ஒரே பாறையில மேலிருந்து கீழா ஒரு ப்ளூ பிரிண்ட வச்சு செதுக்கப்பட்ட ஒரு என்ஜினியரிங் மார்வல். அதோட இதோட கலைநயம் எதிரிகளையும் ஈர்த்த காலத்தை வென்று நிக்குது. கடைசியா ஒரு கேள்வியோட இந்த பகுதியை முடிக்கிறேன். இன்னைக்கு நாம எல்லாத்தையும் ஒன்னு சேர்த்து அசெம்பிள் பண்ணி உருவாக்குற உலகத்துல வாழ்றோம். ஆனா தேவையில்லாததை நீக்கி உள்ளுக்குள்ள ஒளிஞ்சிட்டு இருக்கிற அழக வெளிக்கொண்டு வர்ற இந்த கழித்தல்ங்கிற கலைய நாம எங்கேயும் மறந்துட்டோமா? யோசிச்சு பாருங்க.